மகன் கேலப். I thank the Lord for giving me this blessed father, spiritual father, to guide me in all my ways. என்னுடைய எல்லா வழிகளிலும் என்னை நடத்தத்தக்கதாக எனக்கு கர்த்ததாமே கொடுத்த இந்த ஆவிக்குரிய தகப்பனுக்காக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். The cup is bitter, but I pray that the Lord will make it sweet. இந்த பாத்திரமானது எனக்கு மிக கசப்பாக இருக்கிறது, ஆனாலும் அது இனிமையாக்கும்படியாக நான் வேண்டிக் கொண்டு வருகிறேன். Matthew chapter 21, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் verse 28. 21ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். In the last middle portion it is read, "Son, go work today in my vineyard." ஆகையால் அதில் கடைசி பகுதியிலே இடையிலே வாசிக்கிறோம், மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். This was the verse which was given, which my father got, and the confirmation which he got from God when he came into the ministry, for the full-time ministry. முழு நேர ஊழியத்துக்காக தேவன் கர்த்தருடைய தாசன் அழைத்த போது கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டே அவரை அழைத்தார். And this is the verse which has sustained us, which has helped us in all our afflictions and all our trials and tribulations that we have gone through. நாங்கள் குடும்பமாக கடந்து சென்ற இந்த ஊழியத்தின் பாதையிலே எல்லா விதமான உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகளை சகிக்க இந்த வார்த்தையே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. I'm not boasting here or sugarcoating what we had gone through all these years. அதனால் நாங்கள் கடந்து சென்ற எல்லா பாதையையும் அதை குறித்து நான் இங்கே ஏதோ ஒரு இனிமையான ஒரு சம்பவமாக நான் சொல்ல விரும்பவில்லை. But it was very tough for us as a father, as a church and as a family to come over out of all this. விதமான உபத்திரவங்களை எல்லாம் நாங்கள் கடந்து வெளியே வரக்கூடிய காரியம் தனிப்பட்ட விதமாக என்னுடைய தகப்பனாருக்கும், குடும்பமாக எங்களுக்கும், பிள்ளைகளாக எங்களுக்கும் மிக கடினமான காரியமாகவே காணப்பட்டது என்பதை நான் அங்கே வெளிப்படையாக சொல்கிறேன். Right from the day we were born and till my last brother Jeshuran's admission, it was such a miracle. ஆகையால் என்னுடைய முதலாவது நாளிலிருந்து என்னுடைய கடைசி தம்பி ஜெஷனுடைய அந்த படிப்புக்கான காரியங்கள் அவர் சேர்க்கப்படும் வரைக்கும் எல்லாமே மிக கடினமாக கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. The day before we got our admissions into our particular engineering streams, நாங்கள் அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கான இந்த படிப்புக்கான காரியங்கள் அட்மிஷன் கிடைப்பது முன்னதாக, the day before that we never knew that what subject we are going to take. அதுக்கு முந்தின நாள் கூட நாங்கள் என்ன படிக்க போகிறோம், அந்த இன்ஜினியரிங்கில் என்ன குறிப்பாக படிக்க போகிற காரியம் கூட எங்களுக்கு All decided by my father. அது எல்லாமே என்னுடைய தகப்பனார் தான் தீர்மானித்தார். And it was decided that you study this, you go for this. This is what the Lord has prepared for you. Take this. ஆகையால் நீ உனக்காக ஆண்டவர் இதை தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், இந்த குறிப்பான படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருக்கும் வகுத்து கொடுத்தது என்னுடைய தகப்பனார் தான். Joshi has taken his biotechnology. ஜாஷி அங்கே பயோடெக்னாலஜி படித்திருக்கிறார். And I am instrumentation. அங்கே கேலி அங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன். Uthni is mechanical and so on, and Solomon is electric, into energy and environmental. Uthni அங்கே மெக்கானிக்கல், Solomon energy and environment. Jude is into electronics. Jude அங்கே எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறான். And Philly is into pharmacology. Philip அங்கே pharmacology. And Jeshuran is doing his medicine. Jeshuran medicine. Some ask us, சிலர் கேட்கிறார்கள், are you going to start a multinational company? MNC கம்பெனி ஆரம்பிக்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். We never knew that what is in his heart or what was all his plan, but I am sure that this was God's plan that he has done through my father. ஆனாலும் கூட இதெல்லாம் கர்த்ததாமே என்னுடைய தகப்பனார் மூலமாக முன் தீர்மானித்த திட்டங்களுக்கு நேராக நடத்தினார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். And by the grace and mercy of the Lord only, we are into a very perfect and comfortable job which was most relevant to what we studied. அதே நேரத்தில் என்னுடைய தகப்பனார் தெரிந்து கொடுத்த இந்த படிப்பு மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வேலை கூட அதற்கு ஏற்றபடியான வேலையாக காணப்படுகிறது. But indeed, all through these years, it was a kind of suffering and it was kind of a little comfort for us. அநேக காலங்களாக நாங்கள் அங்கே அதிக துக்கத்துக்குண்டாக துயரத்துக்குண்டாக தான் கடந்து சென்றோம். But Dad told me once that I asked that were you prepared for all these sufferings, and you know that coming into his ministry and being a full-time servant, having these many children will be a tough, challenging task, and how did you face it before you came into this ministry? ஒரு நாள் என்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்டேன், நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர முன்னதாகவே விதமாக முழு நேர ஊழியத்திலே அதிகமான உபத்திரவம் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும் என்பதெல்லாம் அறிந்துதான் வந்தீர்களா? வந்த பிறகு இதெல்லாவற்றையும் அங்கே தாங்கத்தக்கதாக சந்திக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருந்தீர்களா என்று சொல்லி நான் கேட்டேன். Daddy said yes. It's from Genesis chapter 50 and verse 21.
அவர் சொன்னார், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார். Now therefore fear ye not, I will nourish you and your little ones. And he comforted them and spake kindly unto them. ஆதியாகமம் 50:21 ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவரோடு பட்சமாய் பேசினார். இந்த வார்த்தையின் மூலமாகவே தேவனை நியாயத்தைப்படுத்தினார் சொன்னார். So this is the verse which was perfected in all of our lives. ஆகையால் இந்த குறிப்பிட்ட வாக்கே தேவன் அங்கே எல்லா காரியங்களையும் எங்களுக்கு பூர்ணப்படுத்தி கொடுத்தார். God nourished us. He made our ways prosperous all through these days. ஆகையால் ஆண்டவர் எங்களை போஷித்தார். ஒரு குறை இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் எங்களை காத்து வந்தார். There was a time some 4 years back. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. And it happened, we were in a situation that we had to look for some other house outside the church. ஆகையால் அந்த நேரத்தில் சபைக்கு வெளியே நாங்கள் வேற ஒரு வீட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. It was really a tough situation for us. அந்த நேரத்தில் அது மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. It was a time where we graduated from college and we have been employed in a company. அந்த நேரத்தில் தான் நாங்கள் படிப்பை முடித்து போது ஒவ்வொருவராக வேலையில் சேர்கிறோம். And even we were also not sure about how to go about and ask for a house or accommodation in anywhere outside the church. ஆகையால் சபைக்கு வெளியே சென்று எவ்விதமாக ஒரு வீட்டை நாம் தேடுவது கண்டுபிடிப்பது என்று கூட எங்களுக்கு தெரியாமல் காணப்பட்டது. And that time even Joshi was because of his job he has to go to Chandigarh. அதே நேரத்தில் ஜோஷி கூட அங்கே வேலை நிமித்தமாக சண்டிகார் செல்ல வேண்டியதாயிற்று. So dad and myself we used to go and search for houses. அப்போது நானும் என் தகப்பனாரும் இருவருமே சென்று தான் வீட்டை தேடினோம். So we used to search all over in Tambram, Pallavaram, Madambakkam and all those places. தாம்பரம், பல்லாவரம், மாடம்பாக்கம் பல இடங்களுக்கு சுற்றி அங்கே நாங்கள் வீட்டை தேடினோம். The first question the house owner will ask is that how many people? ஆகையால் வீட்டை தேடும் போது அந்த வீட்டு ஓனர் அங்கே கேட்பார், எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? We say 9. நாங்கள் மொத்த குடும்பத்தினர் 9 பேர் சொன்ன உடனே, oh that's a very big family, அது பெரிய குடும்பம் ஆயிற்று. Then what is your occupation? பிறகு உங்களுடைய வேலை என்ன? And we say, and dad say, I'm a full-time servant and I'm serving God in a church. அவர் அங்கே நான் ஒரு சபையில் ஊழியக்காரராக இருக்கிறேன்னு சொல்லும்போது immediately they will refuse. உடனடியாக முடியாதுன்னு சொல்வார்கள். And they will say this one, பிறகு ஒரு வார்த்தை சொல்வார்கள், you are a pastor in a church, so people will be coming to your house, they will be singing, they will be doing all this sort of things, and we will not encourage you people over here. நீங்க ஒரு சபையில போதகராக இருக்கிறீர்கள், ஊழியராக இருக்கிறீர்கள், அதனாலே அநேக உங்களுடைய சபையாரெல்லாம் வருவார்கள், பாடுவார்கள், விதமாக கூட்டங்கள் நடத்துவீர்கள், அதனாலே நாங்கள் தயவு செய்து உங்களை அனுமதிக்க முடியாது சொல்லி அனுப்பிவிடுவார்கள். This continued for a period of over a month. ஒரு மாத காலமாக தேடியும் விதமாக சந்தித்த நபர்கள் தான் பார்த்தோம். And daily it will be from evening I used to come from office, from 6 o'clock we will start, we will search till 8:30, 9, sometimes 10. We used to come back saying we will see what the Lord will do. ஆகையால் நாங்கள் வேலைக்கு சென்று வந்த பிறகு அங்கே 6 மணிலிருந்து நான் வேலைக்கு சென்று வந்த பிறகு 6 மணி 8:30 மணி வரைக்கும் தாப்பனோடு சேர்ந்து வீட்டை தேடுவோம். விதமாக ஒவ்வொரு நாளும் இல்லை என்று தான் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவோம். One day I was so disappointed and frustrated and I asked Dad, what is this life? What are you trying to do now? ஆகையால் ஒரு நாளை நான் அதிகமாக வருத்தப்பட்டு என் தகப்பனாரை பார்த்து, இது என்ன வாழ்க்கை, இது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கோபத்தில் கேட்டுவிட்டேன். The pressure is so much that we have to go out but we don't have any place to go. What are you going to do now? ஆகையால் அவர் சொன்னார், அங்கே நமக்கு வந்திருக்கிற சூழ்நிலையானது அழுத்தமானது, நாம் கண்டிப்பா வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. ஆகையால் வேற என்ன செய்வது, நாம் வெளியே தான் வீட்டை தேட வேண்டும். He didn't tell me anything, but he said open your Bible and read Matthew chapter 8 and verse 20. அப்பொழுது சொன்னார், நீ வேதத்தை திறந்து இந்த வசனத்தை வாசி என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். The last portion it is read, it is saying, but the Son of Man hath nowhere to lay his head. மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை. So this is the life that you have to walk, don't grumble, do what I say. ஆகையால் இந்த வழியில் தான் நாம் அங்கே வாழ வேண்டும், நடக்க வேண்டும். ஆகையால் எந்த விதத்தில் முறுமுறுக்காதே, என்னோடு சேர்ந்து வா என்று சொன்னார். After he showed this verse, I have no question, but I have to just accept it and I have to go. ஆகையால் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு எனக்கு எந்த கேள்வியும் வரவில்லை. நான் அவரோடு சேர்ந்து வீட்டை தேடினோம். So this is the way that Dad really taught us, like even though you have afflictions and tribulations in the world, look into the God's word and you will find an answer. ஆகையால் எந்த விதமான உபத்திரத்தூடாக நீங்கள் கடந்து சென்றாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே உங்களுக்கு வேண்டிய உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். அதனால வாசிங்கள் என்று என்னுடைய தகப்பனார் சொல்லுவார். And lastly, recently we used to talk a lot and Dad was so very eager to know about how we actually do in our daily work, that is in our office work, and what projects that I usually do. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்வது முன்னதாக என்னுடைய தகப்பனார் எங்களோடு சேர்ந்து பேசும்போது எங்களுடைய வேலைகளில் நாங்கள் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம், வேலைகளை எவ்விதமாக செய்வோம்
என்ற காரியங்கள் ஆர்வத்தோடு கேட்பார். He would ask, what happened to this one, what happened to that one, when are you going here, and so on, so such kind of things. ஆக அதே நேரத்தில் நீ எங்கே போகிறாய், எங்கே எப்பொழுது போகிறாய், என்ன அந்த அந்த காரியங்களுக்காக எதற்கு போகிறாய் என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்பார். So I used to share lot many things with him. I used to share my problems at office also. I used to say that there is lot many politics and this is a thing that is not going good at all. ஆகையால் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கூட அது அரசியல் இருக்கிறது. ஆகையால் எனக்கு மிக உத்தரமாக இருக்கிறது, எனக்கு ஜெபிங்கள் என்று சொல்லி என்னுடைய தகப்பனாரிடத்திலே என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வேன். So he even though he was a businessman by his birth and by his family, he never shared any of his business tactics with me. ஆகையால் அவர் அங்கே அவருடைய குடும்பத்தினர் அங்கே ஒரு வியாபாரியாக இருந்து அவரும் வியாபாரம் செய்திருந்த போதும் கூட அந்த வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை ஒருபோதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில்லை. I told that it's very difficult for me to continue and the pressure is so much, I don't know what to do back at office. ஆகையால் இந்த விதமாக ஒரு அழுத்தம் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை என்று நான் பகிர்ந்து கொள்ளும்போது and again he said, read Ecclesiastes chapter 5 and verse 8. அப்பொழுது சொல்வார், அங்கே அங்கே பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசி. And chapter 5 and verse 8. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். If thou seest the oppression of the poor and violent perverting of judgment and justice in a province, marvel not at the matter, for he that is higher than the highest regardeth, and there be higher than they. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதை நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் அந்த வார்த்தை காண்பிப்பார். There is a person sitting at the highest place. ஆகையால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். Look unto him. அவரை நோக்கிப்பார். And he will help you out. அவர் உனக்கு உதவி செய்வார். And through all these things, my family, my brothers and myself, I would like to say we lack nothing. Dad has provided everything for us right from the day till now and for further also. ஆகையால் நாங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு கடைசி இதுவரைக்கும் எங்களுடைய தகப்பனார் எங்களை எந்த விதமான குறை இல்லாமல் எங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுத்து எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். I will nourish thee and your young ones, and that has been excellently fulfilled in our lives. And again I say we lack nothing. நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்ற வாக்குத்தத்தமானது எங்களுடைய குடும்பத்தில் எழுத்தளவாக தேவன் நிறைவேற்றி நாங்கள் ஒரு குறை இல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இது நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். I thank God for giving me this blessed father and also helping me to teach from all our trials and tribulations that this is the way that we have to walk in this earth. இந்த ஆவிக்குரிய ஒரு தகப்பனாரை எனக்கு கர்த்ததாமை கொடுத்து எல்லா உபத்திரத்தின் மத்தியிலே இவ்விதமாக நடக்க வேண்டும் என்று போதித்து எங்களை வழிநடத்த கர்த்தர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank all the church members and relatives, எல்லா சபையாருக்கும் உறவினருக்கும் கூட நான் நன்றியை தெரிவிக்கிறேன். for comforting us in this stage. இந்த நேரத்திலே எங்களை ஆறுதல் படுத்த முடியாத முன் வந்ததுக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன்.